ஈகை பெருநாள் ரமலான் பண்டிகை இன்று உலகம் முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சகோதரத்துவம், ஒத்துழைப்பு, கருணை ஆகியவற்றை ரமலான் பண்டிகை வலுப்படுத்துவதாக கூறியுள்ளார். மேலும் இந்த பண்டிகை சமூக பிணைப்பை ஊக்குவித்து நல்லிணக்கம், அமைதி நிறைந்த செழிப்பான சமூகத்தை கட்டமைக்க ஊக்கமளிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். இந்த பண்டிகை அனைவரின் வாழ்வில் அமைதி, முன்னேற்றம், மகிழ்ச்சியை அளித்து நேர்மறையான சிந்தனையுடன் முன்னேறி செல்வதற்கான பலத்தை அளிக்கட்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தங்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கலாச்சார பன்முகத்தன்மையின் வலிமையையும் அனைவரையும் ஒன்றிணைக்கும் பொதுவான பிணைப்புகளையும் ரமலான் பண்டிகை நினைவூட்டுவதாக தெரிவித்தார். நாட்டை முன்னேற்ற பாதையில் செலுத்தும் மதிப்புகளுக்கு மீண்டும் உறுதி அளிக்கவும், உறுதியான தேசமாக ஒன்றிணைய ரமலான் பண்டிகை உணர்வு அனைவரையும் ஊக்குவிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதேபோல் முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில் அறம் பிறழா மனித வாழ்வை வலியுறுத்தும் ரமலான் திருநாளை கொண்டாடும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு உளம் கனிந்த வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். பொய்மை, ஆடம்பரம் இவற்றை தவிர்த்து எளிமை, அன்பு, அடக்கம் இவற்றை குணநலன்களாக கொள்ள வழிகாட்டிய கருணை வள்ளல் நபிகள் என்று கூறிய அவர், நபிகள் பெருமகனார் போதித்த நெறியில் வாழ்ந்து நோன்பு கடமைகளை நிறைவேற்றி மனநிறைவோடு ரமலான் திருநாளை கொண்டாடும் இஸ்லாமியர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறுகையில் 30 நாட்கள் நோன்பிருந்து இறைவனை வழிபட்டு அனைவரும் நலம் பெற்று வாழ வேண்டும் என்ற உயரிய குறிக்கோளுடன் ரமலானை கொண்டாடுவதாக தெரிவித்தார். இஸ்லாமிய மக்களின் பாதுகாவலராக அதிமுக என்றென்றும் இருக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நபிகள் நாயகத்தின் போதனையை இஸ்லாமியர்கள் நினைவில் கொண்டு வாழ்நாள் முழுவதும் உழைக்க வேண்டும் என்றும் ரமலான் திருநாள் அவர்களுக்கு ஏற்றத்தையும் இன்பத்தையும் தருவதாக அமைய வேண்டும் என்றும் கூறியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள பதிவில் ரமலான் திருநாளில் அனைவருக்கும் கொடை வழங்கி அவர்களுடன் உணவருந்தி மகிழும் இஸ்லாமியர்கள் தங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் ஏற்றமும் பெற வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறுகையில் உலகெங்கும் வாழும் மக்களிடம் அன்பு, நல்லிணக்கம், சகிப்புத்தன்மை, சகோதரத்துவம், ஈகை உள்ளிட்ட நற்குணங்கள் பெருக புனிதமான நாளில் உறுதியேற்போம் என்று தெரிவித்துள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள பதிவில் ஏழை மக்களுக்கு ஜகாத் என்னும் நன்கொடைகளை வாரி வழங்கி ஈகை பெருநாளில் மகிழ்ச்சியில் திளைக்கும் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வெளியிட்ட அறிக்கையில் இந்தியாவில் உள்ள அனைத்து இஸ்லாமியர்களும் இறைவனின் கருணையும் நல்லாசியும் அனைத்து செல்வங்களும் பெற்று வாழ வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார்.